character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 10th standard students. அதாவது இப்போ 9th-லேருந்து 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் சம் டாபிக் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். முன்னாடி உங்களுக்கு கிளாஸில் நான் எடுத்திருப்பேன். ஸோ அப்போ அதிலேருந்து நான் கண்டினியூஸாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ டெய்லி என்னென்ன கிளாஸஸ் யூடியூப் கிளாஸ் உங்களுக்கு வருதோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள். எல்லாரோட அட்டண்டன்ஸும் வந்து நான் செக் பண்ணுவோம். சரியா, கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். என்ன ஹோம் ஒர்க் கொடுக்குறோமோ அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னென்ன ஹோம் ஒர்க் டெய்லி நடத்துறதை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே, இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டரில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வரைக்கும் நான் எடுத்திருப்பேன். ஸோ 1.5 நியூட்டன்ஸ் லா புக்கை எடுத்துங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் புக்கை எடுத்துகிட்டு 1.5 எடுத்துங்க. ஸோ 1.5ல் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் எடுத்துங்க. ஏன்னா இதில் ஃபஸ்ட் லெசனே வந்து லாஸ் ஆஃப் மோஷன் தான். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த லாஸ் யார் கொடுத்துருக்காரு அப்படின்னா நியூட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து முக்கியமான ஒரு 3 லாஸ் கொடுத்துருக்காரு, இம்பார்ட்டன்ட் லாஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த சாப்டர்ஸை நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு திஸ் லாஸ், the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and change in momentum takes place in direction of the force. நம்ம ஒரு ஃபோர்ஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ மூவ்மெண்ட் ஆகும்போது அங்கே மொமெண்டம் அப்படின்றது க்ரியேட் ஆகும், ஒரு சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம். ஸோ எப்போவுமே ஒரு மொமெண்டம் அப்படின்றது சேஞ்ச் ஆஃப் த ஸ்பீடு, தட்ஸ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அங்கே ஸ்பீடு என்னன்னா சேஞ்ச் ஆகும். தட்ஸ் மொமெண்டம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது. அந்த மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த பிளேஸில் நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரெக்ஷனில் அந்த மொமெண்டம் இருக்கும் அப்படின்றது. இதுதான் வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா, முக்கியமான லா, இம்பார்ட்டன்ட் லா. இது மார்க் பண்ணிங்க. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஷார்ட் ஆன்சரில். The force of acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. ஸோ அந்த மொமெண்டம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட டைரெக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் லா ஹெல்ப்ஸ் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லா வந்து யூஸ் ஆகுது. தேர்ஃபோர் இந்த லா நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். ஸோ லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. லெட் எம் பி த மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதோட மாஸ் வந்து எம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மூவிங் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். எப்பயுமே ஃபோர்ஸ் கொடுக்குற போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வித் அன் இனிஷியல் ஸ்பீட். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், ஃபைனல் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்பீடு இருக்கும். அது போய்ட்டு ஃபோர்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போய்ட்டு ஒரு டிஸ்டன்ஸில் போய் நிற்கும். ஸோ அது வந்து எவ்வளோ தூரத்தில் போய் நிற்குதோ அது வந்து ஃபைனல் ஸ்பீட். ஸோ இனிஷியல் ஸ்பீட் வந்து யூன்னு எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் த ஒரு செட்டன் டைம் இன்டர்வல் இருக்கும், t என்ற டைம் இன்டர்வல் எடுத்துகிட்டு the velocity of the body changes to v due to the impact of the unbalanced external force. ஸோ ஃபைனல் velocity v ன்னு எடுக்கிறாங்க. ஓகே, unbalanced external force. அது லீனியர் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா that's p1 is equal to mass into velocity, that's the initial velocity, m into u. The final momentum of the body, that is p initial momentum, இது வந்து final momentum. ஸோ initial momentum வந்து mu, final momentum m ன்னு எடுத்திருக்காங்க. For change of momentum அப்படின்னு பார்க்கும்போது ஸோ del p is equal to pf minus pi
PF அப்படின்றது MV, PUன்றது MU. ஸோ PFக்கு பதிலாக MEயும், PIக்கு பதிலாக MU சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஸோ MV minus MU. ஸோ பை நியூட்டன்ஸோட செகண்ட் லா ஆஃப் த மோஷன் there is the F is equal to the force F is directly proportional to the rate of change of momentum. That is F is directly proportional to change of momentum per time. Therefore F is directly proportional to change of momentum, that is MV minus MU divided by per time. That is F is directly proportional to equal to மாறும்போது உங்களுக்கு K என்ற கான்ஸ்டன்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். இந்த K இங்கே மாஸ் MV minus MU இருக்குது. காமனாக M வெளியே எடுத்துட்டாங்க, உள்ள V இருக்கும், மைனஸ் U என்ற வேல்யூ இருக்குது, டிவைடட் பை T. Here K is the proportionality constant and K is equal to 1 in all system of units. Mostly the K is the proportionality constant அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ 1 எடுத்துட்டோம்னா that force ஓட வேல்யூ, that force F is equal to M into V minus U by D. Since acceleration is equal to change in velocity, already தெரியும் acceleration means change of the velocity அப்படின்றது. That is A is equal to change of the velocity means V minus U by T. Here hence we have thus F is equal to force into mass into acceleration அப்படின்றது தெரியும். Force is equal to M into the mass, A into the acceleration. No external force is required to maintain the motion of the body moving with the uniform motion velocity. When the net force acting on the body is not equal to 0, then definitely the velocity of the body will be changed. Thus the change of the momentum takes place in the direction of the force. The change may take place either in the magnitude and direction of the both. So அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். தட்ஸ் F is equal to MA அப்படின்னு பார்த்துருப்போம். திஸ் இஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ நம்ம அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகுது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷனை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ப்ரொடியூஸ் த ஆக்சலேஷன் ஆஃப் த பாடி. கண்டிப்பாக ஆக்சலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ்ன்றது தேவை. எப்பவுமே ஆக்சலேஷன் கிரியேட் ஆகுதுன்னா அங்கே ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆக்சலேஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஆக்சலேஷன் ஆஃப் த பாடி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஈவன் தோ the speed remains constant, the direction of the velocity changes every point on the circular path. So acceleration produced along the radius called centripetal acceleration. இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலராக மூவ்மெண்ட் ஆகுதுன்னா ஒரு பிளேஸ்லேயும் அதோட ஆக்சலேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அந்த சேஞ்ச் ஆஃப் த ஆக்சலேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். த ஃபோர்ஸ் which produces this acceleration is called as centripetal force. இந்த சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ that is called as centripetal force அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ centripetal force about which is mean learn about 9th standard. ஆல்ரெடி centripetal force அப்படின்றத நம்ம 9th standardல படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the SI unit of force is Newton. அண்டர்லைன் பண்ணிங்க, the SI unit of force is Newton. அண்ட் CGS சிஸ்டம் இதில் வந்து ஒன்று SI சிஸ்டத்தில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது யூனிட், அண்ட் CGS சிஸ்டத்தில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ SI சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் அப்படின்னு வரும் ஃபோர்ஸோட யூனிட். அண்ட் CGS சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டைன். அண்டர்லைன் பண்ணிங்க, திஸ் நியூட்டன் அண்ட் டைன் ரெண்டுமே 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் த 1 நியூட்டன். இப்போ நியூட்டன் அப்படின்றது ஃபோர்ஸோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நியூட்டனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். the amount of force required of the body of the mass 1 kilogram produces the acceleration 1 meter second inverse 2. That is 1 Newton is equal to 1 kilogram meter second inverse 2. எவ்வளோ amount of force வந்து நம்மளுக்கு தேவைப்படுது 1 kilogram produces acceleration. 1 kilogram மாஸ் உள்ள ஒரு பொருள் ஆக்சலேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ தட்ஸ் கால்ட் as 1 நியூட்டன். தட் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 2. இதை அண்டர்லைன் பண்ணிக்கும். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன் ஆஃப் த 1 டைன் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். The amount of force required of the body mass 1 gram produces acceleration 1 centimeters. That is 1 dyne is equal to 1 gram c சென்டிமீட்டர் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 2. இங்கே 1 கிலோகிராம் இங்கே கேஜின்னு இருந்ததுன்னா இங்கே கிராம்னு வரும், இங்கே மீட்டர் இருந்ததுன்னா இங்கே சென்டிமீட்டர்னு வரும். செகண்ட் ஆல்ரெடி சேமாக தான் வரும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லிப்போம். ஸோ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 power 5 டைன். இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணிங்க. 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 power 5 டைன். இது ஆல்சோ வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மகிட்ட பார்க்க போகிற டாபிக் ஃபோர்ஸ், யூனிட் ஃபோர்ஸ். வாட் இஸ் a unit force அப்படின்னா the amount of force required to produce the acceleration 1 meter second inverse 1 in body of the mass 1 kg called as a unit force. இப்போ 1 kg உள்ள மாஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 kg உள்ள மாஸ் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அது வந்து எவ்வளோ ஆக்சலேஷன் 1 meter second inverse 2 ஆக்சலேஷன் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெஃபினிஷன் ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிராவிடேஷன் ஆஃப் த யூனிட் ஃபோர்ஸ். The SI system of the units gravitational unit of the force is kilogram of the force represented by kgf. In the CGS system it is units gram force represented by gf. So 1 kgf is equal to 1 kg into 9.8 meter second inverse 2. So அப்போ 1 kgf ஓட வேல்யூ கேட்கறது சான்ஸ் இருக்குது. This is 9.8 நியூட்டன்.
1 GF ஓட வேல்யூ 989. ஸோ இதில் 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்டர்லைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இம்பல்ஸ். இம்பல்ஸ் மீன்ஸ் தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், தட் இஸ் ஆல்சோ இம்பல்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன்று இம்பல்ஸ் அப்படின்றது. லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங், ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறதா வந்து இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறோம் அப்படின்னா நம்ம பால் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல்டர் பிடிச்சி என்ன பண்ணுவோம், த்ரோ பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவார், கீப்பர் வாங்கி ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டெம்ப் அடிப்பார். ஸோ அப்போ ஷார்ட் பீரியடில் ஃபாஸ்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், தட் ஃபோர்ஸ் இஸ் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் வெரி ஷார்ட் டைம் ஆஃப் தி இன்டர்வல் ஆஃப் த டைம் இஸ் கால்ட் அஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. வாட் இஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் மார்க் பண்ணிங்க. ஸோ when the force F acts on the body for a period of time t, then the product of the force the times known as impulse. That is impulse is நம்ம represent எதில் represent பண்ணுறோம்னா J என்ற symbol represent பண்ணுறோம், that is equal to F into t. The Newton's second law, that is F is equal to del P by del T. So del represents the change, so del P is equal to F into t. That's change of the momentum is equal to force into time. That is J is equal to change of the momentum. The impulse is also equal to the magnitude of the change of the momentum. So impulse அப்படின்றது change of the momentum தான் impulse அப்படின்றது. அதாவது ஷார்ட் பீரியட் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா change of the momentum அப்படின்னு சொல்லுவாங்க. So unit of impulse is kilogram meter second minus 1. அண்டர்லைன் பண்ணீங்க சிஸ்டர். யூனிட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இம்பல்ஸோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் minus 1 ஆர் நியூட்டன் செகண்ட். ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன் வேர்டில் நியூட்டன் செகண்ட் ஆப்ஷனும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு யூனிட்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் minus 1லையும் கொடுக்கலாம் ஆர் நியூட்டன் செகண்ட்லேயும் கொடுக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்ட் இன் த டூ வேஸ். இப்போ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதா இம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது ரெண்டு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுது. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா a large force acting on the for short period of the time. லார்ஜ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ஷார்ட் பீரியட் டைமில், அதான் வந்து இம்பல்ஸ் அப்படின்றது. அதுதான் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அது ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் ஏ லாங்கர் பீரியட் ஆஃப் த டைம். ஸோ ஒரு ஸ்மால் ஃபோர்ஸஸ் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம்னா அதுவும் வந்து ஆல்சோ வந்து சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சார்பர்ஸ் to reduce jerks while moving the uneven roads. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா பள்ளம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கி ஏறும், மேடு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஏறும். ஸோ அதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவிசமாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்குங்க பாருங்க, அது என்ன பண்ணணும் உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம் ஒரு எக்ஸாம்பிள், அதான் இம்பல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபீல்டர் புல்ஸ் பேக் his hands while catching the ball. He experiences a smaller force for the longer interval of the time the catch of the ball, resulting the lesser impulse of his hands. நம்ம பாலை பிடிச்சி அடிக்கிறது ஷார்ட் பண்ணி. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. Next we will discuss about Newton's third law. This is the important one, 1.7, Newton's third law of the motion. Newton's third law states that for every action there is equal and opposite reaction. They always act two different bodies. This is every action there is equal to the opposite reaction. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆக்ஷன் நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றது நியூட்டன்ஸோட தேர்ட் லா, முக்கியமான லா. ஸோ கேட்டாங்கன்னா லா இதில் இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்க. If a body applies a force Fa on a body B, then the body B reacts to the force Fb on the body A, which is equal to the Fa magnitude but opposite direction. That is நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு A என்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் வந்து B என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம A என்ற ஆப்ஜெக்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் என்னன்னா B என்ற ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே, அப்போ A ஆப்ஜெக்ட் B ஆப்ஜெக்ட், அப்போ ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால FBக்கு என்னன்னா மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ FB is equal to F minus F. எக்ஸாம்பிள், when the birds fly, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. when birds fly they push their air downwards with their wings and that pushes the bird upwards. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பேர்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஏரை வந்து நம்ம பேக்வேர்டில் புஷ் பண்ணோம், ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து மூவ்மெண்ட் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த நியூட்டன்ஸோட தேர்ட் லா. when person swims pushes to the water. அதே மாதிரி நம்ம ஸ்விம் பண்ணும்போது என்ன பண்ணால் கையால் நம்ம பேக்வேர்டில் மூவ்மெண்ட் கொடுப்போம், ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். when you find அதாவது புல்லட் நம்ம கொடுக்குறது, புல்லட் புஷஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பேக்வேர்டில் கொடுப்போம், பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து புல்லட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு தேர்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸோட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின் இந்த யூனிட்டில். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். There is no change in the linear momentum of the system of the bodies long net external force act on the engine. இப்போ லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது நம்ம லாங் ஃபோர்ஸஸ் கொடுக்கும்போது அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். Let us prove that law of conservation of linear momentum with the following illustration. That is
நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம், ரெண்டு மாஸ் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து M1 அப்படின்ற மாஸ், இன்னொன்று M2 அப்படின்னு. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பால் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து M1 அப்படின்றது, இன்னொன்று வந்து M2 அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்கர் சைஸ், இது வந்து ஸ்மாலர் சைஸ். ஸோ ரெண்டுமே என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது ரெண்டுமே ஆப்போசிட்டில் மூவ்மெண்ட் ஆகும்போது வந்து கொலைட் ஆகும். ஸோ கொலைட் ஆகிட்டு திரும்ப என்னென்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ பக்கத்தில் வரும்போது கொலைட் ஆகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது மூவ்மெண்ட் ஆகும்போது இனிஷியல் ஸ்பீட் U1, இதனோட இனிஷியல் ஸ்பீட் U2 வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா FA, செகண்ட் பியோட ஃபோர்ஸ் வந்து FBன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனல் வெலாசிட்டி V1, செகண்ட் ஆப்ஜெக்டோட ஃபைனல் வெலாசிட்டி V2 அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ ப்ரூஃப் லெட் டூ பாடிஸ் அந்த B ஹேவிங் A அண்ட் B ஹேவிங் மாசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், அதோட மாஸ் வந்து A, அதாவது M1னும் செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் M2ன்னு எடுத்திருக்கோம். மூவ் வித் த இனிஷியல் வெலாசிட்டி U1, அதோட இனிஷியல் வெலாசிட்டி U1, செகண்ட் ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி U2ன்னு எடுத்திருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ்மெண்ட் ஆகுது. லெட் த வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடி ஹையர் தென் தட் ஆஃப் த செகண்ட் பாடி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாடியும் செகண்ட் பாடியும் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா, இப்போ ரெண்டுமே ஒரே சைடில் மூவ்மெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாடியோட செகண்ட் பாடி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து கொலைட் நடக்காது. ஆனால் ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆச்சுன்னா கொலைட் நடக்கும். டியூரிங் த இன்டர்வல் ஆஃப் த டைம் த டென் டு கொலைஷன் ஆஃப்டர் வந்து ஸ்மால் மூவ்மெண்ட் ஆகும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் கொலைட் ஆகுது, இடிச்சிக்குது. ஆஃப்டர் த இம்பாக்ட் போத் தம் மூவ் அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் வித் வெலாசிட்டி V1 V2. ஸோ அப்போ கொலைட் ஆகிட்டு திரும்ப வந்து ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஆகுது. அப்போ வந்து அதோட ஃபைனல் வெலாசிட்டி V1 and V2 அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆன் த பாடி B due to A. அப்போ A வந்து பியில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா திஸ் FA is equal to M2, அந்த மாசு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பர் டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் தான் நமக்கு அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும். அதனால் வந்து டைம் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆன் A. இப்போ B வந்து ஏல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதுன்னு பார்த்தோம்னா FB is equal to தட் இஸ் M1, அதோட மாஸ் வந்து M1 இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி V1 மைனஸ் U2 இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை T அந்த பர்டிகுலர் டைமில். ஸோ இப்போ நியூட்டன்ஸோட தேர்ட் லா அதை அப்ளை பண்ணும்போது நம்ம தேர்ட் லா படிச்சிருப்போம் FB is equal to மைனஸ் FA அப்படின்றது. அப்போ FB வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன், FA வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ மைனஸ் M2 இன்ட்டு V2 மைனஸ் U2 டிவைட் பை DT. ஸோ M1 இன்ட்டு V1 மைனஸ் U1 டிவைட் பை T. ஸோ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சப்ஸ்டிட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ M1 V1 மைனஸ் ப்ளஸ் M1 இந்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ M1 V1 அதே போல் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் M1 U1 வரும். ஏன்னா திஸ் M1 V1 இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் M1 U1 வரும் டிவைடட் பை T அப்படி எடுத்து அதே போல் இந்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் M2 U2 மைனஸ் M2 V2 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் M2 U2 ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ M2 U2 ஓகே. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக வரும். ஓகே, இங்கே M1 V1 மைனஸ் M1 U1 டிவைடட் பை இங்கே Tன்ற வேல்யூஸ். இந்த வேல்யூஸை உள்ளே நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறோம். உள்ளே ப்ரொடக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு வேல்யூயும் கீழே வந்து உங்களுக்கு T இருக்கிறதுனால T உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ அப்படின்றதுனால T உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே M1 V1 இருக்குது. இங்கே இருக்கிற மைனஸ் M2 U2 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். தர்ஃபோர் M2 V2 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற வேல்யூ என்னென்னா M2 U2 அப்படியே இருக்குது வச்சுருக்காங்க. இங்கே மைனஸ் M1 U1 இந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதான் இந்த வேல்யூ. தர்ஃபோர் M1 V1 ப்ளஸ் M2 V2 தட் இஸ் ஈக்குவல் டு M1 U1 ப்ளஸ் M2 U2 இஸ் 1.9 equation. Okay, the above equation confirms in the absence of the external force the algebraic sum of the momentum after the collision is numerically equal to the sum of the momentum before the collision. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் என்ன இருக்கோ தட்ஸ் ஃபைனல் மொமெண்டம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபோர்ஸஸ் கொடுத்துருங்க எவ்வளோ மொமெண்டம் இருக்கோ அதே மொமெண்டம் தான் ஆஃப்டர் கொலைடுக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்றத இது மூலமாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. திஸ் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் த லீனியர் மொமெண்டம். இன்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ப்ரூவ்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இட்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பிக் கொஷின், 5 மார்க் கொஷின், ஒரு ஈஸியான முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோமோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா அது இந்த கொஷின் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஒரு பிக் கொஷின், 5 மார்க் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, மீது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.
எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT MBBS இது தேர்வையான போது மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.